everyone, welcome to Marvelmatix Academy. So நம்ம இன்னைக்கு வந்து first day June 22nd definitions first day வந்து ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற definitions theorem அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸசைஸா பார்த்து கடைசி எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணோம்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன பண்றோம் அப்படின்னா சாப்டர் 1 இருக்கக்கூடிய எல்லா டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஓவராலா என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து நான் எழுதியிருக்கேன். இல்லை என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பக்கம் டெஃபினிஷன்ஸ், இந்த பக்கம் அதோட கீவேர்ட்ஸ். எப்பவுமே டெஃபினிஷன்ஸ்னா பேராகிராஃபா எழுதுவாங்க. ஸோ பேராகிராஃபா எழுதும் போது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, முக்கியமான கீ பாயிண்ட்ஸை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அந்த பேராகிராஃப் படிக்கும்போது உங்களுக்கு அந்த பேராகிராஃப் ஆட்டோமேட்டிக்கா வந்து மெமரியில் நிற்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து அந்த பேராகிராஃப் மறந்து போச்சு, இஃப் அந்த இதெல்லாம் மறந்து போச்சுன்னா கூட இந்த கீ பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் எழுதி வச்சுனா கூட உங்களுக்கு வந்து ஹாஃப் மார்க் வந்து போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இது அப்படியே நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் பென்சில் எழுதிருக்கேன், ரிமைனிங் எல்லாமே நான் பென் எழுதிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சது. அதுக்கப்புறம் எழுதும் போது தான் எழுதுறதுதான் வந்து நான் ஆக்சுவலி நான் ஹிண்ட் எடுத்தேன் எனக்கு. அப்புறம் எழுதுறதுல எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன பண்ணேன்னா இது அப்படியே நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா என்ன அவங்க நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க, கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு கிடைச்சா படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கீ பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணேன். ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கீழே இதை அப்படியே கேம் ஸ்கேனரில் ஃபோட்டோ எடுத்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாப்டர் 1க்கு இருக்கக்கூடிய எல்லா டெஃபினேஷன்ஸுமே நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். எல்லாமே வரிசையாக எல்லாம் நீட்டாக நான் எழுதியிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம டாபிக்கில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் செட்னா என்னன்னு பார்த்துடலாம். செட்டுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். செட்னா என்னது? வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ், a collection of well defined distinct objects. For example, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளவர் பிராக்கெட்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் போட்டு இருந்துச்சு, அதுக்கு ஒரு பேரும் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து செட் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளை கொண்ட தொகுப்பை நம்ம கணம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் எம்டி செட் ஆர் வாய்ட் செட். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி 9th 10th படிச்சதுனால நான் கடகடன்னு போறேன். நீங்க அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ எம்டி செட்னா என்ன? அதுல வந்து எலமெண்ட்ஸே இருக்கக்கூடாது, there is no elements. அப்போ ஏதாவது ஒரு எம்டி செட், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பிராக்கெட்ல எதுவுமே இல்லை அப்படின்னா அதை வந்து எம்டி செட்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டினோட் பண்ணுவாங்க, சரியா? இதான் செகண்ட் டெஃபினேஷன். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்செட், சூப்பர் செட் அப்படின்னு. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் எ எலமெண்ட் ஆஃப் செட் பி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏங்கிறது 1 2 3 எடுத்திருக்கேன். இப்போ பிங்கிற ஒரு செட் இன்னொரு செட் எடுக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் பியில் இருக்கு, கரெக்டா? அப்போ ஏங்கிறது பியோட உட்கணம், சப்செட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், உட்கணம் அப்படிங்கிறதுனால. ஓகே, அப்போ சப்செட்டுங்கும் போது உட்கணம், அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் சப் எலமெண்ட் ஆஃப் பி அப்படிங்கும்போது ஏங்கிறது என்னவா மாறிடுது? சப்செட். ஏங்கிறது என்னது? சப்செட் அப்படின்னு மாறிடுது. இதே இப்போ ஓகே மேம், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை இருக்குல்ல, அப்போ இது வந்து என்னது? சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சப்செட்டுங்கிறத எதை சொல்லுவோம்? ஏங்கிறதையும், சூப்பர் செட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பியவும் நம்ம வந்து சொல்லுவோம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் செட் அப்படிங்கும்போது ரெண்டுலையும் ஒரே மாதிரி எலமெண்ட்ஸ், இதுக்கு இது சப்செட்டாக இருக்கும், இதுக்கு இது சப்செட்டாக இருக்கும். இன்கேஸ் ஏவோட வேல்யூ வந்து 1 2 இருக்கு, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே 1 2 இருக்குன்னா ஏ வந்து இதுக்கு சப்செட்டாக இருக்கும், இது வந்து இதுக்கு சப்செட்டாக இருக்கும். இதுக்கு ஏ வந்து சப்செட்டாக இருக்கும்போது பியை வந்து நம்ம சூப்பர் செட்னு சொல்லுவோம். இதே பி வந்து சப்செட்டாக இருக்கும் போது ஏ வந்து சூப்பர் செட்னு சொல்லுவோம். அப்படி வந்து ஈக்குவலாக இருக்கும்போது ஏ ஈக்குவல் டு பி அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஈக்குவல் செட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதான் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஈக்குவல் செட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிவியல் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிவியல் சப்செட் போது மொத்தம் ட்ரிவியல்னா ட்ரை 3. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பை ஏ ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் பி அப்படிங்கும்போது 2 சப்செட், அதாவது ஏங்கிறது வந்து ஒரு கணம், பைங்கிறது ஒன்று, அப்புறம் இன்னொரு ஏங்கிறது இதோட சப்செட்டாகவே இருக்கும். அப்போ 2 சப்செட் வந்து ஒரு இதுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 சப்செட் ஃபார்ம் போது அது வந்து ட்ரிவியல் சப்செட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரி, ஓகே, எப்போதான் நம்ம ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன், முக்கியமான டெஃபினேஷன், ப்ராப்பர் சப்செட். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, பி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஏ. அப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்க, ஏங்கிறது பிக்கு சப்செட்டாக இருக்கும், ஆனால் பிங்கிறது ஏக்கு சப்செட்டாக இருக்காது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் இதில் இருக்க எலமெண்ட்ஸும் நாட் ஈக்குவல். அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும்? ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் இம்ப்ராப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் எலமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஏ இஸ் அ
இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்செட்னு சொல்லுவாங்க. ஏ வந்து அதுக்கே சப்செட் ஆஃப் ஏவா இருக்கும் பட்சத்தில் அது வந்து என்னவா இருக்கும், இம்ப்ராப்பராக இருக்கும். இம்ப்ராப்பர்னா இந்த ப்ராப்பருக்கு அப்படியே ஆப்போசிட். கரெக்டாக இதில் வந்து ஏல வந்து எலமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, பியில் எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஏ வந்து இதோட சப்செட்னு சொல்லுவோம். இன்கேஸ் அது அதுக்கே தன்னைத்தானே அதுக்கே சப்செட் அப்படிங்கும் பொழுது அது வந்து என்னது, இம்ப்ராப்பர் சப்செட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன். ஸோ நிறைய நம்ம ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூனியன் அப்படிங்கிறது அதில் ஒன் ஆஃப் த ஆப்ரேஷன், சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ பி ரெண்டு இருக்குது, இதே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 1 2 3 4 5. அதாவது ஏல இருக்கக்கூடிய 3 உறுப்புகள் எழுதியாச்சு, பியில் இருக்கக்கூடிய அந்த 3 உறுப்பு இருக்குன்னா சேம் மார்க்னா விட்டுட்டு மீதி 2, ஸோ 4 5. அதுதான் வந்து ஏ யூனியன் பி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏ யூனியன் பி. அதை தான் வந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ, சாரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேஷன் எழுதும்போது இந்த இடத்துல ஆறுன்னு போட்டால் தான் இதுக்கு ஆன்சர் கரெக்டு. ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அசால்ட்டாக நினைக்க வேணாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் போது வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது சிம்பிள் இந்த மாதிரி குறிப்போம். அதே தான் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் அப்படிம்போம். ஸோ வெட்டுங்கும் போது இந்த ரெண்டு செட்டுக்கு நான் ஏ இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன். இப்போ ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ரெண்டுக்கு காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னா டோன்ட் ஹேவ் எனி காமன் எலமெண்ட். இதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து காமன் எலமெண்ட் இருந்தனால தான் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சது. கரெக்டா? ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதே வந்து காமன் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா, அதாவது ஏல வந்து 1 2 அப்படின்னு இருக்கு, இப்போ பிங்கிற செட்ல வந்து 3 4 அப்படின்னு காமன் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா இது ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என்னது, பை. டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ்க்கு இதுதான் வந்து கண்டிப்பாக எழுதக்கூடிய ஒரு விஷயம், டெஃபினேஷன் மாதிரி. இதுதான் வந்து கண்டிப்பாக நம்ம எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் செட். பவர் செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி சச் தட் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் செட் அப்படிங்கும்போது இப்போ ஏ பின்னு சொல்லிட்டு நான் ரெண்டுமே சொன்னேன். இப்போ இதுலேருந்தா இது சப்செட்டாக இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்து சூப்பர் செட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்கள், செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். இப்போது நான் ஒரு செட்டு கொடுக்குறேன், அந்த எக்ஸாம்பிள் விட்டுருங்க, நான் வேறு சொல்கிறேன். 1 2 3 அப் டு 10 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் அதுலேருந்து பிங்கிற ஒரு சப்செட், ஏலேருந்து பிங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறேன், 1 2 மட்டும் வச்சு எடுக்கிறேன். இப்போ அதே மாதிரி சிங்கிற ஒரு செட் எடுக்கிறேன், 3 4 மட்டும் வச்சு எடுக்கிறேன். அடுத்தது டின்னு எடுக்கிறேன், 6 7 8 அப்படின்னு. இந்த மாதிரி ஏங்கிற ஒரே ஒரு செட்ல இருந்து பி சி டி இ எஃப்னு நிறைய சப்செட்ஸ் நம்மளால எடுக்க முடியல. அந்த மாதிரி எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த ஏவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவர் செட். ஏவன்னு சொல்லுவோம் பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் டினோட் பண்ணணும். அதுக்கு தான் பி சச் தட் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏவா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை பவர் செட்ஸ் நம்மளால எடுக்க முடியலாம், எப்படி வந்து நம்ம ரிலேஷன்ஸ்ல நம்பர் ஆஃப் எத்தனை ரிலேஷன்ஸ் எடுக்க முடியும், கார்டீஷியன்னா என்ன ஆஃப் எத்தனை கார்டீஷியன் ப்ராடக்ட்ஸ் நம்மளால மேக் பண்ண முடியும். போன 10th வந்து ஒரு 3 ஃபார்ம்லாம் படிச்சிருப்போம். ரிலேஷன் கார்டீஷியன் ப்ராடக்ட்டுக்கு, ரிலேஷன்ஸ்க்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு படிச்சோம்ல. அதே மாதிரி இங்கே வந்து பவர் செட்டுக்கான ஃபார்ம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் n. ஸோ இந்த கண்டென்ட் இருந்தால் தான் உங்களுக்கு மார்க். அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ, ஆல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். இதுதான் பவர் செட்டுக்கான டெஃபினேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இது வந்து ஒரு 11 டெஃபினேஷன் இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் மீதி இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் செட்னா எப்படி வந்து பவர் செட் சூப்பர் செட்டோ அதுக்கெல்லாம் மேலே ஒரு செட் தான் யூனிவர்சல் செட். அது வந்து ஒரு கம்ப்ளீட் பேசிக் செட். ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படியே செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு இருந்தால் கூட அது ஒரு யூனிவர்சல் செட்னு எடுத்துப்பாங்க. அதை வந்து யூன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட், நிரப்பு கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபி த சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா A dash அப்படிங்கிறது x such that x belongs to universal set and x does not belongs to A வா இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏல வந்து யூனிவர்சல் செட்டில் 1 2 3 4 அப் டு 10 நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டேன்னா இப்போ ஏல வந்து ஒரு 2 4 6 இந்த 3 நம்பர் மட்டும் இருக்குன்னா இதுக்கு A காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இப்படியும் டினோட் பண்ணலாம், இப்படி டினோட் பண்ணலாம். இப்படி டினோட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர், இந்த நம்பர்ஸை மட்டும் விட்டுணும். இப்போ 4 5 6 அப் டு 10 வரைக்கும் இருக்குன்னா இந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி என்ன இருக்கும், யூனிவர்சல் செட்டில் மீதி என்ன இருக்கும் 1 3 அடுத்தது 5 7 8 9 10. இதுதான் வந்து அதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம.
ஸோ இப்போ ஏல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். இப்போ பியில் பார்த்தீங்கன்னா நான் 1 3 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ஏ மைனஸ் பி செட் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை வந்து இதில் போய் மைனஸ் பண்ணுவோம். செகண்டாக இருக்கக்கூடிய இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மைனஸ் பி அப்படிங்கிறனால இதை போய் மைனஸ் பண்ணுவோம். இப்போ 1 1 கேன்சல் ஆயிரும், 3 3 கேன்சல் ஆயிரும், மீதி வந்து என்ன இருக்கும் 2 4 5. இதுதான் வந்து ஏ மைனஸ் பி. இதே இப்போ பி மைனஸ் ஏ நான் கண்டுபிடிக்கணும் மேம் அப்படின்னா ஏவை வந்து இதில் மைனஸ் பண்ணும். அதே மாதிரி 1 3 போயிடும். அப்போ பியில் என்ன மீதி இருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். பியில் ஒன்றுமே இருக்காது. ஸோ எம்டி செட். இதுதான் வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து இதே மாதிரி யூனிவர்சல் செட் மாதிரி தான் மேம் காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் நான் எழுதிடுவோம் அப்படின்னா இப்படி எழுதிடலாம். பட் மைனஸ் பின்னாடி பி வந்துச்சுன்னா பியை விட்டுட்டு மீதி ஏல என்ன இருக்கோ அதை எழுதணும். செகண்டாக ஏ வந்துச்சுன்னா ஏவை விட்டுட்டு பியில் என்ன இருக்கோ அதை வந்து எழுதணும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், செட் டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் தான் இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நோட் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்சிக்யூலாம் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ யூனிவர்சல் செட்லேருந்து ஒரு செட்டை கிடைக்கும் போது நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் செட் கிடைக்கும். அதே செட்டை நம்ம மைனஸ் பண்ணும்போது பை கிடைக்கும். பைலேருந்து நம்ம வந்து ஏ செட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு மறுபடியும் ஒயிட் செட் கிடைக்கும். ஒரு செட்லேருந்து நம்ம ஒயிட் செட்டை மைனஸ் பண்ணால் அதே செட்டு தான் நமக்கு வரும். ஒரு செட்லேருந்து யூனிவர்சல் செட்டையே மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக யூனிவர்சல் செட்டே போச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒயிட் செட் தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க்லலாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி டெல் சிம்பிளில் போடுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா ஏ டெல் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஸோ இது வந்து இது மட்டும்தான் உங்களுக்கான அந்த பாக்ஸில் நீங்கள் இது மட்டும் எழுதினா போதும். இது வந்து எக்ஸசைஸ் கொடுத்தனா இதுக்கான மீனிங் ஏ மைனஸ் பினா என்ன வரும், நம்ம கண்டிப்பாக பி வந்து மைனஸ் ஆகி ஏ மட்டும் வரும். அதே மாதிரி பி மைனஸ் ஏனா ஏ மைனஸ் ஆகி பி மட்டும் வரும். இது ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும்னா ஏ யூனியன் பி. அதாவது ஏக்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை யூனியன் பண்ணி எழுதுனா அதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் மட்டும் கரெக்டாக எழுதுங்க. சச் தட் இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனட் செட். ஃபைனட் செட்டுங்கும் போது ஒரு செட்டில் வந்து இந்த மாதிரி கவுண்ட் பண்ணக்கூடிய 1 2 3 4 5 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறோம்ல, கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைனட் செட். இதே கவுண்ட் பண்ண முடியல, நிறைய எலமெண்ட்ஸ் போகுது, நேச்சுரல் நம்பர்ஸ் ரோல் நம்பர்ஸ் இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்குன்னா அது வந்து இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாட் ஃபைனட். இது ரெண்டு முடிச்சாச்சு. கார்டினாலிட்டி அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ஏங்கிற செட்டில் ஏ ஈக்குவல் டு 2 4 6 அப்படின்னு 3 இருக்குன்னா கார்டினேட்னா என்னது, இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்குனால இதுக்கு n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3ங்கிறது தான் கார்டினாலிட்டி, ஆதி எண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கார்டினாலிட்டி. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா என்ன, ஒரு செட்டில் வந்து ஒரே ஒரு உறுப்பு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு உறுப்பு கணம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், சிங்கிள்டன் செட். ஓகேவா. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செட்டில் வந்து ஒரு சும்மா ஒரு டெஸ்கிரிப்ஷன் மாதிரி ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். இதுவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 minutes வந்துருச்சு. இன்னும் வந்து நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. வாங்க செட்ஸ் நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ செட்ஸ்ல ஃபர்ஸ்ட் காமனா அதோட டைப்ஸ் மாதிரி கொஞ்சம் பார்த்தோம். அப்புறமேட்டுக்கு அதில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதுதான் செட்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒன்று நேம் இருக்கு. மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து 2 மார்க்ஸில் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து மென்ஷன் எனி 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கேட்கலாம். இல்லை அந்த டைப் ப்ராப்பர்ட்டி கொடுத்து உங்களை வந்து ப்ரூஃப் பண்ணக்கூட சொல்லி சம்ஸில் கூட கேட்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்பவுமே வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 2 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா. ஸோ இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா காமனாக படித்தா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக யூனியன்லாம் ஒரு பக்கமாகவும் இன்டர்செக்ஷன்லாம் ஒரு பக்கமாகவும் நான் எழுதியிருக்கேன். ஸோ காமட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இது வந்து யூனியனுக்கான காமட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே இன்டர்செக்ஷன்னா அந்த சிம்பிள் இன்டர்செக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அதே தான். அசோசியேட்டுங்கும் போது ஃபர்ஸ்ட் 2க்கு பிராக்கெட் வரும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து செகண்ட் 2க்கு வரும். இங்கே வந்து யூனியன் போட்டிருக்கேன், இங்கே இன்டர்செக்ஷன். அதே தான், வேற எதுவுமே இல்லை. ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. அப்படிதான் நம்ம படிக்கணும், கேப் விட்டு படிக்கணும். ஓகேவா. அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதில் மட்டும் பாருங்க, வெளியே யூனியன் வரும், உள்ள இன்டர்செக்ஷன் வரும். ஸோ வெளியே யூனியன் தான் அது யூனியனோடது, வெளியே இன்டர்செக்ஷன் தான் அது இன்டர்செக்ஷனோடது. அப்போ என்ன வரும், ஏ யூனியன் பி, அடுத்தது ஒரு இன்டர்செக்ஷன், மறுபடியும் இந்த ஏ உள்ள விட்டு மட்டும்னா ஏ யூனியன் சி. அதே மாதிரி தான் இன்டர்செக்ஷனுக்கும் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லி போட்டாச்சு.
இப்போ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிங்கும் போது ரெண்டும் வந்து ஈக்குவலாக வரும். அதாவது ஐடென்டிங்கும் போது உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த செட்டே வரணும். அதுதான் லாஜிக். அப்போ ஏ யூனியன் பை ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் யூனியன். ஏன் மேம் இங்கே பை யூஸ் பண்ணியிருக்காங்க யூனியன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏ கூட எதை யூனியன் பண்ணால் நமக்கு ஏவே கிடைக்கும். யூனியன் நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். இப்போ ஏங்கிறது ஏதாவது ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க, அது கூட 0 ஆட் பண்ணால் நமக்கு என்னன்னு கிடைக்கும் 1 கிடைக்குமா, அதுதான் ஐடென்டி. அதனால தான் இந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணுறோம். இதே ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் போது இந்த 1 மைனஸ் எதை மைனஸ் பண்ணோம் 1ஐயே மைனஸ் பண்ணால் என்ன ஆயிரும் நமக்கு 0 ஆயிரும். அதான் என்ன பண்ணணும் யூனிவர்சல் செட் இதோட பெரிய செட் நம்ம மைனஸ் பண்ணோம், அந்த ஏ வந்து அந்த பெரிய செட்டு கேன்சல் ஆகி நமக்கு என்னன்னு கிடைக்கும் அந்த ஏவே வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த ஐடம் பொடன்ட் அப்படின்னா ட்வின்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ யூனியன் ஏனாலும் ஏ தான் வரணும், ஏ இன்டர்செக்ஷன் ஏனாலும் ஏ அப்படி தான் வரணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி அப்சர்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி. உள்ள யூனியன் ஏ யூனியன் உள்ள இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் அப்படிங்கும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கணும் ஏ மட்டுமே வரணும். அதே மாதிரி வெளி இன்டர்செக்ஷன் உள்ள யூனியன் இருக்கும்போதும் அதுவும் வந்து ஏ மட்டும் தான் கிடைக்கணும். இது வந்து அப்சர்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். டிமார்கன்ஸ் லா 10th ரொம்ப ஃபேமஸான லா, அது நம்ம பார்க்கலாம். ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளிமெண்ட் ஏ அப்படின்ட்டு அடுத்தது யூனியன் இன்டர்செக்ஷனாக மாறும், அடுத்தது பி காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் போட்டாலும் ஏ காம்ப்ளிமெண்ட் இந்த இன்டர்செக்ஷன் யூனியனாக மாறிட்டு பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வரும். செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஸோ இது யூனியனால யூனியன் சி ஈக்குவல் டு அப்போ ஏ மைனஸ் பி யூனியன் அப்படியே இன்டர்செக்ஷனாக மாறிடுது. அடுத்தது ஏ மைனஸ் சி. இதே மாதிரி தான் இன்டர்செக்ஷனுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னாவே அந்த 3 லா வரும், காமோடேட்டிவ் அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். இந்த ஃபர்ஸ்ட் 3மே வந்து எப்பவுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த 3மே பேசிக் ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க. ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அந்த டெல்லியும் அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் காமோடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ ஏ டெல் பி ஈக்குவல் டு பி டெல் ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிராக்கெட் மாற்றி போடுறது. ஸோ ஏ டெல் பி டெல் சி ஈக்குவல் டு ஏ டெல் பி டெல் சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏ டெல் பி டெல் சிங்கும் போது வெளியே இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்செக்ஷன் மட்டும் தான் மாற்றிருக்கு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி டெல் ஏ இன்டர்செக்ஷன் சி. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது 3 பேசிக் ப்ராப்பர்ட்டி அப்படியே வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்டிக்கும் வாய்ட் செட் யூனிவர்சல் செட்டுக்கும் நான் முன்னாடி ஒரு நோட் பாயிண்ட் கொடுத்தோம்ல அதே மாதிரி தான் ஒரு எம்டி செட்டுக்கு நம்ம வந்து ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் அது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்சல் செட்டாக மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஏவையும் ஒரு ஏ காம்ப்ளிமெண்ட்டையும் நம்ம யூனியன் பண்ணும்போது நமக்கு யூனிவர்சல் செட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ்னா பை. அதே மாதிரி ஒரு யூனிவர்சல் செட்டுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் வெற்று கணம் கிடைக்கும், பை கிடைக்கும் அப்படிங்கிறது இது வந்து முக்கியமான லா. இது கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டினாலிட்டி. இந்த கார்டினாலிட்டி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம வந்து 10th வந்து ப்ராபபிலிட்டி லாஸ்ட் சாப்டர்ல வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி போட்டோம்ல அதே தான் இங்கே கார்டினாலிட்டினால என் போட்டிருக்கோம் பாருங்க. அதே ஃபார்ம்ல தான் எழுதுவீங்க. ஸோ பிக்கு பதிலாக என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி. அதே மாதிரி என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி. ஃபர்ஸ்ட் 3 கூட்டிட்டோம் மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ பி இன்டர்செக்ஷன் சி. அதுக்கப்புறம் கடைசியாக 3 ஆட் பண்ணணும். ஸோ அப்படியே அந்த ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இந்த 10 ப்ராப்பர்ட்டி தான். ஸோ காமோடேட்டிவ் அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ங்கிறது எப்பவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு மேலே ஐடென்டி ஐட்டம் போர்டன்ட் அப்சர்ஷன் இது 3மே வந்து காமனாக வரக்கூடியது. இது 3க்குமே பாருங்க நமக்கு ஆன்சர் வந்து என்னதான் கிடைக்கணும் ஏ. உங்களுக்கு மெமரி பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் சைட் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னதான் கிடைக்கணும் ஏ மட்டும் தான் கிடைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிமார்கன்ஸ்ல ஆல்ரெடி படிச்சிருப்போம். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் நம்ம வந்து இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட் இந்த 6மே வந்து நல்லா வந்து தளவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உபயோகமானது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அடுத்து கார்டினாலிட்டி செட் ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயரில் ப்ராபர்ட்டியில் படிச்சிருக்கோம். ஸோ இதோட செட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ல 10th படிச்சது தான். ஏ கிராஸ் பின்னு சொல்லி டினோட் பண்ணும்போது ஏ கமா பிங்கும் போது ஏ வந்து ஏல இருக்கும், பி வந்து பியில் இருக்கும். இது வந்து டபுள்எட்ஸ் ஆர்டர் பேர்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். இது வந்து ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ 2 நம்பரை பேர் பண்ணோம்னா அது ஆர்டர் பேர்ஸ். இதே மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3 எடுக்கும்போது ஏ கமா பி கமா சி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இந்த டெஃபினேஷன் இதை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் ஆப்வியஸ்லி அது வந்து நம்பர்ஸ்.
மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸில் அதை வந்து ஆல்டரே பண்ண முடியாத அந்த இதுதான் வந்து கான்ஸ்டன்ட். இதுதான் அதுக்கான கீ பாயிண்ட். வேரியபிள்லாம் நமக்கு தெரியும். ஒரு குவான்டிட்டிக்கு வந்து நம்ம நிறைய ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸில் ஒரு குவான்டிட்டிக்கு வந்து நிறைய மதிப்புகள் கொடுத்துட்டே வரலாம். அந்த மாதிரி மதிப்பு கொடுக்கும்போது அதோட மதிப்பு வந்து மாறிக்கிட்டே வரும். அது வந்து வேரியபிள் அப்படின்னு தெரியும். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா எந்த ஒரு நம்பர்ஸையோ ஒரு வேரியபிளையோ வந்து சார்ந்து இருக்காம தனித்து இருக்கக்கூடியது. ஸோ டேக்ஸ் எனி ஆர்பிட்டரி வேல்யூ நாட் டிபெண்டிங் ஆன் எனி அதர் வேல்யூ. ஸோ இதுதான் முக்கியம். எந்த ஒரு வேரியபிள்ஸையும் டிபெண்ட் ஆகாம தனித்து இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பைங்கிறது ஒரு வேரியபிள் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஆர்னா பாருங்க ரேடியஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்து செட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து வேரியபிளாக கூட அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டிபெண்டன்ட் வேல்யூனா நமக்கு இதுக்கு ஆப்போசிட்டே ஏதாவது ஒரு வேரியபிளோட கண்டிப்பாக டிபெண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இன்டர்வல் அப்படிங்கிற கான்செப்ட். இதுதான் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். ஸோ இன்டர்வல் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு இன்டர்வல் அப்படின்னா ஒரு சினிமானா 2 பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் சொல்லுவோம். நடுவில் பிரேக்கை வந்து இன்டர்வலாக விடுவாங்க. அது மாதிரி தான் கண்டிப்பாக அதுக்கு 2 எலமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த 2 எலமெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடியதான் வந்து இன்டர்வல்னு சொல்லுவோம். ஸோ சி பிலாங்ஸ் டு ஐ. இதுதான் அந்த டெஃபினேஷன், இதுதான் அந்த பாயிண்ட். இதுக்கு டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லணும்னா இன்டர்வல்ங்கிறது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ அதில் வந்து ஃபைனைட் இன்ஃபைனைட் இன்டர்வல் சொல்லுவோம். ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனைட் இன்டர்வல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். அடுத்ததே மாதிரி இன்ஃபைனைட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடலாம். ஸோ ஃபைனைட் இன்டர்வல்னா ஒரு நம்பர் லைன் வந்து அது வந்து ஃபைனட்டாக இருக்கும். இது இன்ஃபைனைட் அப்படிங்கும்போது அந்த நம்பர் லைன் வந்து ரேஸ் போய்கிட்டே இருக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும், கவுண்டபிள் அன்கவுண்டபிள் மாதிரி. அதே மாதிரி ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல், இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். ஓப்பன் இன்டர்வல்னா அதை வந்து இந்த மாதிரி ஸ்மால் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணால் அது வந்து ஓப்பன் இன்டர்வல். இதே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணோம்னா, சதுர அடைப்பு மூலியமா போட்டோம்னா அது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2,3 அப்படிங்கிற ஒரு நம்பர் நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 2,3 நம்ம எப்படி நம்பர் லைன்ல மென்ஷன் பண்ணுவோம்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி மூட்டை போட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணால் அது வந்து ஓப்பன் இன்டர்வல். இதே வந்து நான் க்ளோஸ்ட் இன்டர்வலாக மென்ஷன் பண்ணும் அப்படின்னா இப்போ 4,5 அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வலாக மென்ஷன் பண்ணுறோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், டாட் நல்லா ஃபுல்லாக இப்படி போட்டோம்னா அது பேர் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல். இது பேர் என்னது, க்ளோஸ்டு இன்டர்வல். இதுதான். இதில் வந்து ஓப்பன் க்ளோஸ் இப்படி கூட வச்சுக்கலாம். 2,3 ஒரு பக்கம் க்ளோஸ்டாக இருக்கலாம். இப்போ வந்து 2, இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கலாம். எப்படி வேணால் இருக்கலாம். பட் எந்த இடத்துல இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஓப்பன் இன்டர்வல் தான் இருக்கணும், க்ளோஸ் இன்டர்வல் வரக்கூடாது. நீங்கள் -∞ யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஓப்பன் இன்டர்வலாக தான் இருக்கணும். இன்னொரு பக்கம் க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருக்கும். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். நிறைய அதுதான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ் இதை நம்ம நம்பர் லைனில் மேக் பண்ணும்போது 4ங்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வல். கரெக்டாக? ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் இந்த மாதிரி இன்ஃபினிட்டிங்கும் போது இப்படி போகும். அப்போ இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஸோ 4, போது போயிட்டே இருக்கும். இதுக்கு தான் நம்பர் லைன். ஸோ இந்த மாதிரி இன்டர்வல்ஸை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனைட்னா இப்படி இருக்கும், இன்ஃபினைட்னா இப்படி இருக்கும், க்ளோஸ்ட்னா இந்த மாதிரி நம்ம வந்து டாட்ல ஷேட் பண்ணணும். ஓப்பன் அப்படின்னா ஷேட் பண்ணக்கூடாது. க்ளோஸ்னா ஸ்மால் பிராக்கெட், ஓப்பன்னா ஸ்மால் பிராக்கெட், க்ளோஸ்ங்கும் போது ஸ்கொயர் பிராக்கெட். இந்த இன்ஃபினிட்டி வரும்போது மறக்காம ஓப்பன் பிராக்கெட் தான் க்ளோஸ் பண்ணணும், வச்சு க்ளோஸ் பண்ணணும். இதே வந்து நீங்கள் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணால் தப்பு. சரியா? அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நிறைய உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து 1 மார்க்ஸ் தான் நீங்கள் மறக்காம பார்த்துக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட். ஸோ நெய்பர்ஹுட்ங்கிறதா செகண்ட் டெஃபினேஷன். உங்களை ஒரு பாயிண்ட் ஏ அப்படிங்கும்போது எப்படி நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நம்பர் லைனில் ஒரு 2 பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ 2, 3ன்னு எடுக்கிறோம். இப்போ இங்கே வந்து உள்ள என்ன இருக்கும், இன்டர்வல்னா 2.5ங்கிறது ஒரு இன்டர்வல் எடுத்துக்கலாம். இப்போ நெய்பர்ஹுட் பாயிண்ட்னா இந்த 3ஓட 1 ஆட் பண்ணால் 4 வரும். இதே 1ஓட 1 2ஓட 1 மைனஸ் பண்ணால் 1. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம், நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய அந்த இன்டர்வல்ல வந்து ஆட் பண்ணவோ, சம் நம்பர் வச்சு ஆட் பண்ணாலவோ, சம் நம்பர் வச்சு சப்ராக்ட் பண்ணாலவோ அந்த சம் நம்பர் தான் என்ன எடுத்துக்கிறாங்க, எப்சிலான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் எக்ஸ்னு ஒரு நம்பர், இந்த நம்பர் லைன்ல ஏதாவது ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது கூட சில நம்பர் நம்ம வந்து மைனஸ் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் நெய்பர்ஹுட் பாயிண்ட். சிம்பிளா உங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, இப்போ நீங்க எந்த இன்டர்வல் எடுக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நெய்பர்ஹுட் பாயிண்ட். அதுக்கு என்ன பாயிண்ட் பாருங்க, எப்சிலான் இஸ் a பாசிட்டிவ் நம்பர், அது வந்து எப்படி தான் இருக்கணும், பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். தென் எப்சிலான் நெய்பர்ஹுட் ஆஃப் a இஸ் த ஓப்பன் இன்டர்வல், இது வந்து இப்படி தான் இருக்கும் ஓப்பன் இன்டர்வல். க்ளோஸ்டா இருந்தா என்ன அர்த்தம், இது பக்கத்துல இருக்க பாயிண்ட் போக முடியாது. க்ளோஸ்ட் இப்போ 2,3 அப்படிங்கும்போது இதுக்கு இந்த பக்கம் 1ஐயும் கேட்ச் பண்ண முடியாது, இந்த பக்கம் 4ஐயும் கேட்ச் பண்ண முடியாது, எந்த நம்பரையும் கேட்ச் பண்ண முடியாது. இதே ஓப்பன் இன்டர்வலா இருந்தால் மட்டும்தான் கேட்ச் பண்ண முடியும். அதனால இந்த ஓப்பன் இன்டர்வல் அப்படிங்கிற இந்த வார்த்தை முக்கியம். அதே மாதிரி எப்சிலான்ங்கிற வார்த்தை முக்கியம். இந்த கண்டிஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ a மைனஸ் எப்சிலான் a பிளஸ் எப்சிலான். ஸோ ஒரு பாயிண்ட் நம்பர் லைனில் 3ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ஸோ இது கூட ஏதாவது ஒரு எப்சிலான் வேல்யூவை மைனஸ் பண்ணும், ஏதாவது ஒரு எப்சிலான் வேல்யூவை ப்ளஸ் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நெய்பர்ஹுட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்தது டெலிட்டட் நெய்பர்ஹுட் அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட் எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து ஏவை மைனஸ் பண்ணிட்டோம், நமக்கு எடுத்து அந்த இன்ட்ரோவில் மைனஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து டெலிட்டட் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடிஷன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டெஃபினேஷன்ஸ் பார்ட் 2ல வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடியது எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம தம்ஸ் அப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ we learn maths by doing maths. Thank you so much for watching Marvelmatix Academy. Tata, see you, take care and bye bye.